வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூரர்கள் எப்படி வரம் பெறுகிறார்கள் என்பதை இந்த எபிசோடில் நம்ம சிந்திக்க போகிறோம். அம்மா மாயை நீ வேள்வி செய்து சிவபெருமானை வர வைத்து நீ அவர்கிட்ட இருந்து அருளை பெற்றுக்கோ, வரங்களை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வழிமுறைகளை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அம்மாவும் சூரர்களுடைய அம்மா மாயாவும் அவர்களுடைய குருவான சுக்கராச்சாரியரும் சொல்லி இவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். 2000 வெள்ளம் சூரகணங்கள் அனைவரும் ஆலந்தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து அந்த இடம் மிகப்பெரிய பரப்பளவு, சும்மா அவ்வளோ பெரிய இடம். அதில் பெரிய பெரிய ஆழமான குழிகளை நோண்டுகிறார்கள். நோண்டி 1008 ஓமகுண்டங்களை அமைத்து அதற்கு மத்தியிலே 108 ஓமகுண்டத்தை அமைத்து அதற்கு மத்தியில் 4 அண்ணன் தம்பியும் அமர்ந்து கொண்டு வேள்வியை செய்கிறார்கள். அந்த வேள்வி எப்படிப்பட்டதுன்னா அபிச்சார வேள்வின்னு நம்ம முதல்ல தட்சணையாக சொன்னோம் இல்லையா, அதே வேள்வி இவங்க செய்தது. அசுரர்கள் செய்வது அபிச்சார வேள்வி. அதாவது அதில் நம்ம பார்க்குற மாதிரி சந்தன மரக்கட்டைகள் இல்லை அந்த யாகத்துக்கு போடுற அந்த சமுத்து ஆலம் வேலம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, நாயுருவி, இதெல்லாம் போட்டு செய்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க நச்சு மரங்களை பயன்படுத்தி செய்வது. அதில் அது ஃபுல்லாமே நச்சு மரம் தான். அந்த நச்சு மரங்களும் உயிர்களை வெட்டி அந்த தசைகளையும் இரத்தத்தையும் ஊற்றி செய்யக்கூடிய வேள்வி அது. இதுக்கு பொருள் எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தார்கள். அம்மா சொல்லி அமைச்சாங்க, உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் என்னை நினைங்க, நான் கொண்டு சேர்த்துடுறேன் அப்படின்னு. நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம்னு அப்படி நினைச்சாங்க பாருங்க. அந்த இடத்துடைய பரப்பளவில் பாதி அளவுக்கு அந்த பொருள்கள் வந்துச்சான். யாகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்துடுது. ஆரம்பிக்கிறார்கள். உட்கார்ந்து கொண்டு சூரபத்மன் மையமாக அமர்ந்து கொண்டு சிங்கமுகாசூரன், தாரகாசூரன் மற்றும் ஏனைய அந்த அவுண கூட்டங்கள் எல்லாம் சுற்றி அங்கங்கங்க அமர்ந்து ஒரு ஓமக்கூட்டத்தை சுற்றி ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து யாகத்தீயை அணைய விடாமல், எப்படி அதை நிற்கக்கூடாது, அந்த தீ அணைஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். அது அணைய விடாமல் செய்யணும். இப்போ யாகம் தீ அணைய விடாமல் அது எரிஞ்சு ஆகுதி வர நேரத்தில் ஊனினை வெட்டி போடுவாங்க, ரத்தத்தை ஊற்றுவாங்க. இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ காலம்னா 10,000 ஆண்டுகள் செய்கிறான் சூரபத்மன். 10,000 ஆண்டுகள் உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் அப்படி இப்படி போகாமல் முழுக்க முழுக்க அந்த ஆகுதி அணையாமல் ஊனினை வெட்டி நிரப்புவதும் ரத்தத்தை ஊற்றுவதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சாமி வரல. எப்படிங்க இது 10,000 ஆண்டுன்றீங்க, சாத்தியமா? இது இந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னா, அதாவது ஒரு நாள் உயிரிலாம் இருக்குதுல்ல, அதனுடைய லைஃபே ஒரு நாள் தான். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சதுன்னா நேற்று பிறந்த தவளையெல்லாம் கூட நாளைக்கு காலையில் இறந்துடும் இல்லையா? ஒரு நாள் தானேங்க வாழுது. அது ஒரு நாள் உயிரினே பேர் வைப்போம். நம்ம ஈசல் ஒரு நாள் உயிரி. நம்ம 60 வயசு 70 வயசு 100 வயசு, மேக்சிமம் நான் 110, அவ்வளோதான். நம்மளுக்கு அதுக்கு மேலே ஆயுள் கிடையாது. நம்மளுடைய 110 ஆண்டு காலமும் அந்த ஈசலுடைய ஒரு நாள் வாழ்வும், அதுக்கு அந்த ஒரு நாள் 100 ஆண்டு காலம். சாமியுடைய படைப்பு எல்லாமே அதனுடைய அற்புதத்தை விளக்கவே முடியாது. திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு சொல்றாங்களே, இராப்பகலற்று கிடந்தேன்றார். 3000 நம்ம டைம் ஸ்கேல் வேறு, அவர்கள் டைம் ஸ்கேல் வேறு, அசுரர்கள் டைம் ஸ்கேல் வேறு, நாகர்கள் டைம் ஸ்கேல் வேறு, யக்ஷர்கள் டைம் ஸ்கேல் வேறு, நாயுடையது வேறு, ஈயுடையது வேறு, நம்மளுடைய டைம் வேறு. ஏன் நம்மளுக்கே நினைவுல ஒரு டைமு, நினைவுல 24 மணி நேரம், கனவுல போயிடுச்சுன்னா நான் சொல்லல 58 செகண்ட் 60 செகண்ட் தான் கனவுடைய டைமே. ஆனால் இரவு முழுக்க நம்ம தூங்க முடியாத பக்கத்தில் எட்டி உதைக்கிறதும் நான் நைட்டு ஃபுல்லாக கனவு கண்டேன்னு சொல்லுவோம். டைம் ஸ்கேல் வேற. இது நம்ம அதனுடைய ஒப்பிடவே செய்ய முடியாது. சாமியுடைய எல்லை இல்லாத கருணை அது. அவரை மாதிரி அதை திங்க் பண்ணி அதை செயல்படுத்த முடியவே முடியாது. அப்படி ஒரு டெக்னாலஜி அது. அதனால அந்த 10,000 ஆண்டு காலர்கள் அது அசுரர்களுடைய காலம். இடையறாது செய்து வருகிறான். இந்த ஓமத்தை அணைய விடாமல் ஊனினை நிரப்புவதும் ரத்தத்தை ஊற்றுவதும் அந்த யாகத்திய அப்படியே எரிஞ்சு போய்கிட்டே இருக்குது போக.
தேவர்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10,000 ஆண்டு விடாத செய்து நிறுகிறானே, சிவபெருமான் எதனா வந்து வரங்கரம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் பயம். பயந்துக்கிட்டு அங்கே போயிட்டு வரவங்கெல்லாம் விசாரிக்கிறாங்களாம். அந்த பக்கம் போனியா, என்ன நடக்குது, வேல் எப்படி பண்ணுறான், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பயங்கரமாக யாகம் பண்ணுறாங்க, ஓயவே இல்லை, அவ்வளோ போட்டுகிட்டே இருக்கிறான், ஆகுதி நடந்துகிட்டே இருக்குது, அந்த பக்கமே பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு நாத்தம். அப்படி யாகம் பண்ணுறாங்க, தூங்கவே இல்லை, யாகம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு பயம். ஏன் என்னையே கேட்குறேன், இன்னொருத்தவங்க யாருன்னா வந்தால் மறுபடியும் கூப்பிட்டுக்காரு, என்ன அங்கே எப்படி நடந்தது, தேவர்களுக்கு இதே வேலை, என்ன நடக்குது, எப்படி நடக்குது? அப்போல்லாம் தேவர்களோட கை உச்சத்தில் இருக்குது. ஆனால் இவன் செய்கிற யாகத்தை கண்டு எல்லாம் பயப்படுறாங்க. எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீங்களே போய் தெரிஞ்சுக்கிறது, எனக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு வழியில் இருக்கிறவன் சொன்னான். போகலாம், அவன் என்னவோ அந்த ஆடை வெட்டி போடுறானா, மாமிசங்கள்லாம் போடுறானா, ரத்தத்தை ஊத்துறானா, இந்த நாத்தம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்றாப்புல. அப்போ தட்ச யாகத்தில் இதுதானே செய்தான், அப்போ போனீங்களே, அது அது தட்ச யாகம், அது வேற அப்படின்னா. ஏங்க அதுலேயும் போனீங்களா, அதுலேயே ஊனை தானே இங்கே நிரப்பினா, அதுலேயே ரத்தத்தை தானே ஊற்றினா, அதில் கூட வந்து நீங்களே தானே முன்னே நின்று செய்தீங்க, அப்போ இதுக்கு மட்டும் போக மாட்டேன்றீங்கன்னு. அது வேற, அது அது தட்ச யாகம், அது வேற, அது மந்திரம் சொல்லி வெட்டின ஆடு, அது மந்திரம் சொல்லி வெட்டின. ஏன் மந்திரம் சொல்லி வெட்டினா ஆடுக்கு வலிக்காதா? இவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க போய் தெரிஞ்சுக்கலையான்னு. அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தாங்க முடியல, என்ன நடக்குதோ ஐயோ அப்படின்னு. அது அதாவது நம்மளுக்கு தசை, மஞ்சை, அந்த எலும்பு, நரம்பு, அந்த உடம்புல இருக்கிற எல்லா சப்த தாதுக்களும் பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த பஞ்சபூதமும் சப்த தாதுக்களும் அதே தான் அதனுடைய உயிர்களும். ஆடுக்காக இருக்கட்டும், கோழிக்காக இருக்கட்டும், மாடுக்காக இருக்கட்டும், எல்லாமே அது. இப்போ நம்மள ஒரு கையை பிடிச்சி முடிச்சா நம்மளுக்கு வலிக்குதுன்னா அதுக்கும் அதே தான், சேம். அதுவும் பஞ்சபூதத்தால் ஆனது. மாமிசம் சாப்பிட்றது தப்பு கிடையாது, இது கடவுள் பேரை சொல்லி வெட்டி சாப்பிட்றது மிகப்பெரிய தப்பு. அது சாப்பிட்றவங்க அது வேற, அது விடுங்க. கடவுள் பேரை சொல்லி இது கடவுளுக்கு நான் பலி கொடுக்குறேன், இதெல்லாம் பெரிய தப்பு. அந்த நாரதர் முதல்ல யாகம் வளர்த்தும் போது ஆடு வந்தது, என்ன சொல்லிட்டு வந்தது, இதுதான் ஒவ்வொரு யாகத்திலையும் எங்களை மாதிரி எத்தனை பேரை வெட்டி போட்டு இது பண்ணுறீங்க. அதனால தான் அது புறப்பட்டு வரும்போதே கட்சியை பாரு அதுதான் பதிவு பண்ணுறாரு. அது உள்ளேருந்து வரும்போதே சொல்லின்னு வருதான், எத்தனை யாகத்தில் எங்களை போட்டிருப்பீங்க, தோயிரு உங்களை விடுறனான்னு வந்து தான் சொல்கிறாரு பாருங்க. அது கட்சியப்பர் குறிப்பிடுகிறார். அது மாதிரி இந்த யாகம் வந்து அப்படி செய்தார்கள். வேண்டாத ஒருத்தன், நம்மளுக்கு தெரிஞ்சு வேண்டாத ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா வழியில் போகிறவங்களை கூப்பிட்டு, நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு, வாங்க என்னங்க எப்படிங்க கல்யாணம் நடந்து, அந்த கல்யாணத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் சொன்னோம் யாரும் வரல, ஐயோ நல்ல கூட்டங்க, அப்படியா, அந்த பந்தியில் மட்டும், பந்தியில் என்னாச்சு என்னாச்சு, அது அப்பளத்துக்கு பதில் சிப்ஸ் வச்சான், அவ்வளோதானே, ஐயோ வேற எதுனா சொல்லுன்னு பார்த்தேன் அப்படின்வாங்க. அவன் நல்லா நம்மளுக்கு பிடிக்காத ஆள் எப்படி பண்ணா எப்படி இருக்கும், அதே டிட்டோ அப்படி தேவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்களாம், அங்கே என்ன நடக்குது, அவன் எப்படி பண்ணின்னு இருக்கான், ஓஹோன்னு நடக்குது யாகம் அப்படின்னும் போது இவனுக்கு அப்படியே நடாயுது, என்ன வரம் வாங்கிடுவானா, சிவன் வந்துட்டாரா, என்ன ஆகிடுமோ தெரியலையே. இவங்களுக்கு ஒரு பயம் தேவர்களுக்கெல்லாம். அவன் ஊனு நிரப்புறது என்ன, ரத்தத்தை ஊத்துறது என்ன, அசையலைங்க. அண்ணன் தம்பி 4 பேரும் உட்காந்துன்னு யாகம் வளர்த்துறாங்க. அந்த 2000 வெள்ளம் பூதங்களும் சோர்வடையில போட்டுட்டு பார்த்தா பக்கத்தில் போட்ட பொருள் மறுபடியும் வந்துடும். அவங்க அம்மா அதுக்குள்ளே எடுத்துன்னு வந்து நிரப்பிடுவா. அந்த சக்தி, மாயா சக்தியால் எண்ணெய் காலி, இந்த நெய் காலி, குச்சி இல்லை, எதுவுமே எழுந்துக்குவான. அந்த அயற்சி கூட அவங்களுக்கு வராது. அவங்க அம்மா கவசமாக இருந்து காத்து கொண்டார்கள். எந்த தேவர்கள் நினச்சா வரம் வாங்கணும்னு போயிட்டா தேவர்கள்லாம் விட மாட்டாங்க. நம்ம கூட ஒரு தவம் பண்ணோம்னா அது இடையூறுகள் தருவார்கள். ஏன்னா அந்த பதவிக்கு அவங்களால ஆபத்தோன்னு இல்லை, பதவிக்காக நம்ம பண்ணலை, நம்ம சிவனுடைய அருளை பெறுவதற்குன்னு அவங்க ஒதுங்கிடுவாங்க. அப்போது மழை வர வைக்கிறது, காற்றடிக்கிறது, பெண்ணை அனுப்பி மயக்கிறது, இதெல்லாம் நிறைய புராணங்களை நம்ம பார்க்குறோம்ல, இது எல்லாம் இவங்க செய்வாங்க. ஆனால் இந்த யாகத்தில் அவங்க யாருமே அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு சுக்கராச்சாரியாரும் அவங்க அம்மா மாயையும் பாதுகாத்து கொண்டார்கள். எதுவும் பண்ண முடியல. அப்படி ஒரு ஹோமம் 10,000 ஆண்டுகள் செய்கிறாங்க, சிவன் வரலைங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து அற்புதமாக கட்சியப்பர் அந்த நிலையை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கண்ணுதல் அருளாது இருந்த வகையை, கண்ணுதல்னா நெற்றிக்கண்ணுடையவன், நுதல் கண்ணன் சொல்லுவாங்க.
கண்ணுதலான் தன் கருணை கண்காற்ற வந்து எய்தின்றார்ல சிவபுராணத்துல. நுதற் கண்ணுன்னா நெற்றில மேல கண் இருக்கிறவன். அப்ப சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணுதல் அருளாது இருந்த வகையை மனக்கருத்தினில் எண்ணி இதற்கு உருவனோ சிவன் என்று இசையா பண்ணும் இத்தொழில் மற்றவர் பால் பணித்து என்ன சொல்றாரு? கண்ணுதல் அருளாது இருந்த வகையை. சிவபெருமான் 10,000 ஆண்டு பண்றோம், இன்னும் சிவபெருமான் பார்வைக்கு போலையே, நடக்கலையே, அவர் வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறார். கண்ணுதல் அருளாது இருந்த வகையை மனக்கருத்தினில் எண்ணி, சூரன் நினைக்கிறான் வரலையே சாமி அப்படின்னு, மனக்கருத்தினில் எண்ணி இதற்கு உருவனோ சிவன். ரொம்ப கடினமான மனமோ சிவனுக்கு, இப்படி செய்யறோம் அவர் வரலையே அப்படின்றத சிந்திக்கிறார். இதற்கு உருவனோ சிவன் என்று இசையா பண்ணும் அத்தொழில் மற்றவர்பால் பணித்து விண்மிசை சென்றான் சூரபத்மா விண்ணவரெல்லாம் வெறுவுறவே குறிப்பிடுகிறார். என்ன பண்ணானா, யாகம் நடக்குது, சாமி வரல, 10,000 ஆண்டு கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு, வரல, என்னங்க வரவே இல்லைங்களே அப்படின்றான் அண்ணன் தம்பிங்க. சூரபத்மன் சொல்ற, தாரகாசூரா சிங்கமுகாசூரா, இந்த வேள்வியை நீங்கள் முக்கியமா அயராமல் செய்யுங்கள், கண் இமைக்காமல் செய்யுங்கள், அப்படி இப்படி திரும்பாமல் செய்யுங்கள், ஊனை நிரப்புங்கள், ரத்தத்தை ஊற்றுங்கள், யாகத்தை அணையாமல் வேள்வி செய்து கொண்டே இருங்கள். ஆனா நீங்க எங்கண்ணா போறீங்க? எனக்கு இதை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலை உண்டு, நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறேன். ஆனால் நீங்கள் இதை முன்னின்று செய்யணும், கண் இமைக்காமல் செய்யணும். தேவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்வார்கள், எந்த சூழ்ச்சிக்கும் நீங்கள் மயங்கக்கூடாது, நீங்கள் செய்து கொண்டே இருங்க. நாராயணர் சாதாரணமானவர் அல்ல, நம்மளை போல பல அசுரர்களை கொன்று குவித்தவர். அவர் சூழ்ச்சிகள் செய்யலாம். இந்திரன் தேவேந்திரன் சாதாரணமானவன் அல்ல, அவன் பல அசுரர்களை கொன்றவன். அவன் வேலையே அசுரர்களை கொல்வதன். அவனால் பல இன்னல்கள் நடக்க வரலாம். எதற்கும் அசையாதீர்கள், கண் இமைக்காமல் விடாது இந்த யாகத்தை செய்யுங்கள், யாகத்தை அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அண்ணா எங்கண்ணா போறேன்? நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு இதை காட்டிலும் ஒரு முக்கியமான வேலை உண்டு, நீங்க செய்து நிற்க, நான் உங்களை கண் நோக்கி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்களை யாகத்துல செய்து வச்சுட்டு என்ன பண்ணா, இந்த யாக குண்டம் இருக்கு, அந்த குண்டத்துல ஒரு வஜ்ர தம்பம் நட்டுந்தாங்க. அதுக்கு நடுவுல அப்படியே ஒரு கம்பு. இந்த யாகம் போட்ட அந்த புகை போகும் இல்லைங்களா, அந்த புகை உச்சிக்கு போய் நின்னான் வானம் மேல். அந்த மேலே எண்டில் போய் நின்று என்ன பண்ணா, பார்த்தான் யாகம் கீழே நடக்குது, சிவபெருமான் வரல, 10,000 ஆண்டுகள் ஆயிடுது. இடுப்புலேருந்து உடைவாளை உருவினான், அப்படியே தசைகளை அறுத்து போட்டான். அவன் உடம்புல இருக்கிற தசையை அப்படியே அறுத்து போட்டான். கையை வெட்டி யாகத்தில் போட்டான். அப்படியே வருகின்ற ரத்தத்தையும் அவன் ஊனையும் போடுறான். அவன் உடம்புல இருக்கிற ஊன் யாகத்தில் போது ரத்தம் மழை துளி போல், அருவி போல், ஆறு போல் கொட்டுது அவன் உடம்புல இருந்து. இன்னும் ஒரு அதிசயம், மறுபடியும் கை வந்துடுது, மறுபடியும் தசைகள் வந்துடுது, மறுபடியும் வெட்டுறான், மறுபடியும் ரத்தத்தை ஊத்துறான். இப்படியே தொடர்ந்து பண்றான். மறுபடியும் முளைக்குது, மறுபடியும் வெட்டுறான். வலி இருக்கும், வலியை அனுபவிச்சாகணும். எதை பத்தியும் கவலைப்படல. சிவபெருமான் வரலையா விட்டுட்டு யாகத்துல அவிர்வாகத்துல விடுறான். தன் ஊனினை நிரப்புகின்றான், ரத்தத்தை கொடுறான். இவங்க கீழே இருந்து பாக்குறாங்க, அண்ணன் இப்படி பண்றாரு அண்ணா அப்படின்னா, நீ கவலைப்படாத, நீ யாகத்தை செய், என்னை பார்த்து கவலை வேண்டாம். வெட்டுறாரு ஊத்துறாரு. இப்படியே 1000 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தான். 1000 ஆண்டுகள். இவ்வளோ வல்லபம் பாருங்க, தோணணும் இல்லையா? வரணுமே. என்னதான் இருந்தாலும் என்னடா அப்படின்னு சோர்ந்து போல 2 நாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டது நடக்கலாம் போ அப்படின்னு வேற சாமி கும்பிடுற ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முருகரை கும்பிட்டு பார்த்தேன், அவர் எதுவும் செய்யற மாதிரி இல்லை, நான் வேற மதத்துக்கே மாறிடுறேன்னு போறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறான். இவங்க மன கட்டுப்பாடு பாருங்க. அசுரர்கள் எத்திரைக்கும் அசுர குணம். அவங்க பாருங்க, வெட்டுறான் போடுறான், வரல. இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை அப்படியே திருமூலர் 3000 மந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா, என்பே விறகாய் என்பே என்பு எலும்பு என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கனல் நெருப்பு பொன் போல் எழுகின்ற அந்த கனலில் என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கனலில் புரிய வறுப்பினும் எடுத்து அதை இப்ப சூரபத்ம செய்யற சூழ்நிலை சொல்றார். புரிய வறுப்பினும் அன்போடு அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன்மணியை எய்த ஒன்னாரே. திருமூலர் மந்திரம் அது.
நான் சொல்றாரு, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன் போல் கனலில் புரிய வறுப்பினும் அன்போடு அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே. சிவபெருமான, நீ என்ன என்பு போட்டு என்ன தசையை போட்டு அவரை வாவான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான், உள்ள அன்பு ஒன்று செலுத்தினா போதும் அவன் வந்து நின்றுடுவான் அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரம். இங்க சூரபத்மன் அதே மாதிரி வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்கான். 1000 ஆண்டுகள் ஆச்சு, சிவபெருமான் வரல. ரொம்ப சோர்ந்துட்டான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இங்க வேள்வி 10,000 ஆண்டு நடந்தது, நான் 1000 ஆண்டுகள் என்னுடைய தசையும் குருதியும் விட்ட, சாமி வரல, இன்னும் அவர் வந்து வரலன்னா நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண? இனி நான் வாழ்வது வேணும். என் தாய் சொல்லியாச்சு, வந்தா வரம் வாங்கினுவா, உங்க கையில தான் இருக்குது அசுரர்களுடைய வாழ்வுன்னு சொல்லி அமிச்சா. இன்னைக்கு எங்க அம்மா வாழ்க்கையை நான் இவ்வளோ காலம் நான் முயற்சி பண்ணேன், என்னால் அவங்க முகத்தில் நான் எப்படி போய் நிற்க முடியும்? சாமி வரல, இவ்வளோ காலம் வீணுன்னு நான் போய் நின்னா எனக்கு எவ்வளோ, அதோட என்ன இருக்கு? அப்படி ஒரு வாழ்வு தேவையா? இனி நான் வாழ்வது தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த வஜ்ர தம்பம் இருந்ததுங்களா நடுவில் நட்டுந்தாங்க, அப்படியே எகிரி உச்சா மேலே, உடம்பு 2ஆ கிழிஞ்சு யாகத்தையில் வந்து பஸ்வமாயிடும். பார்த்தாங்க பக்கத்தில் இருந்த அந்த தாரகணம் சிங்கமும், அண்ணா அண்ணா போயிட்டே எல்லாரும் யாகத்திலேருந்து எழுந்து விட்டாங்க. சுத்தி நின்று கதறுகிறார்கள் ஓமகுண்டத்தை பார்த்து. சொல்றாங்க சிங்கமுகம், இனி அந்த திருநீர் பூசிய முகத்தை நான் எப்போ பார்ப்பேன்றான். சூரன் எவ்வளவு தப்பு செய்தாலும் ஒரு நாள் கூட திருநீர் பூசாக இருக்க மாட்டானா. விபூதியை எடுத்து அப்படி முப்புறம் திரிபுண்டமா அப்படி விபூதியை சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு இடுவான். கடைசி நாள் போர்ல கூட விபூதி எடுத்து இட்டுட்டு அவன், அது நம்ம சாமி கும்பிட்றோன்னா குளிச்சுட்டு விபூதி இட்டுட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக சாமி பூஜை பண்ணிட்டு தான் வெறும் எம்டி ஸ்டொமக்கோட வெறும் வயிறோட பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். அதுதான் நம்ம அரக்கர்கள் தலைகீழ பண்ணுவாங்க. சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு விபூதி விடுவாங்க. நான் யாரும் நம்மளை சொல்ல, இந்த சூரபத்மனை சொல்றேன். அரக்கர்கள்னா நான் அவரு அது மாதிரி சாப்பிட்டு விபூதி பூசுவாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு விபூதி பூசி நம்ம இன்னைக்கு அடிச்சிக்கலாம் சென்ட்டு புஸ்கு புஸ்குன்னு. அது மாதிரி அவர் கலபச்சேறு பூசினன், திருநீரு பூசினன், கலபச்சேறு பூசினன் ஒரு கட்சி அவர் முடியும் போது வரும். அது அவன் என்னைக்கும் திருநீர் இடாத அந்த அந்த முகத்துல விபூதி இருக்குமா எப்பவுமே. அதை தான் சொல்றான் சிங்கமுகம். இந்த திருநீர் பூசி அந்த முகத்தை நான் இதோட எப்ப பார்ப்பேன், அண்ணா போயிட்டேன்னு கதறுகிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு வயதான ஒரு பெரியவர் வருகிறார். தள்ளு என்ன எங்க வாப்பா, என்ன எங்க சத்தம், என்ன வழிவிடு அப்படின்னு வராரு. என்னடா அங்க என்ன எங்கன்னு சாமி கச்சியப்பர் சொல்றாரு. அந்த கிழவர் எப்படி இருந்தாருன்னா, இந்த வெண்ணெய் நல்லூர்ல சுந்தரர் ஆட்கொள்ள வந்தார் இல்லையா, அப்படின்னும் போது நம்மளுக்கு அழகா புரிஞ்சு போச்சு, ஓ அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு. ஒரு வயதான தோற்றம், அந்த தடி ஒன்று வச்சுட்டு தாழக்கொடை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுருக்கம் விழுந்து அப்படி நடக்க முடியாத வருவார் இல்லையா, அந்த கோலத்துல சிவபெருமான் தான் இப்போ வராரு. தள்ளு என்ன எங்க சத்தம், என்னப்பா என்ன எங்க சத்தம், ஐயா இது மாதிரி போயிட்டாப்ல. வேற யாருன்னா வந்து கேட்டுருந்தா அவன் அடிச்சுட்டு இருப்பான். இவருடைய தேஜஸை பார்த்த உடனே அவங்களால எதுவும் பேச முடியல, பதில் சொல்ல நினைக்கிறான். இல்லைன்னா அவனுங்களாம் சொல்ல மாட்டானுங்க, போயா வேலையை பார்த்துட்டு இருந்துவான். இவருடைய நிலையை அவர் வந்தது சாமி இல்லையா, ஆனால் தெரியாது அவனுங்களுக்கு. என்னப்பா என்னங்க அப்படின்னாரு. அதனால அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்க தோணுது அவங்களுக்கு. எங்கள் அம்மா இது மாதிரி அமிச்சாங்க, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி பூஜை பண்ண யாகம் வளர்த்தணும். சிவபெருமான் கடினமான மனம் கொண்டவன் வரவே இல்லை. எதுக்கு யாகம் பண்ணீங்க? இது மாதிரி அசுரர்களுடைய வாழ்வு சும்மா ஒண்ணுமே இல்லாத இருக்குது, தேவர்கள் உச்சத்தில் இருக்கிறாங்க, அப்படின்னா நீங்க போர்களை போகணும் அப்படின்றாரு. ஆமாம், போருக்கு போனோம்னா என்கிட்ட ஆயுதம் இருக்கணும், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு கத்தி வேணும்னா கூட எங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு நாடு கிடையாது, நகரம் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது, நாங்கள் போய் எதை வச்சு நாங்கள் போர் பண்ணுறது? அவங்கக்கிட்ட வல்லமை இருக்குது. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி சிவனை நோக்கி யாகம் பண்ணு, சாமி வந்து எல்லாமே கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் பண்ணோம். சிவனை நோக்கியா பண்ணீங்க? ஆமாம். அவன் வரமாட்டானே, அவன் சாதாரண ஆளாக, அவன் இதுக்கெல்லாம் வந்துடுவானா? அவன் எவ்வளோ காலம் பண்ணீங்க? 10,000 ஆண்டுகள் பண்ணோம். 1000 ஆண்டு எங்கள் அண்ணன் வேற உடம்பு இதெல்லாம் போட்டார், அப்பயும் வரலைங்க. கடினமான மரம் உங்கள்கிட்ட வருங்க. ஆமாம், அவன் சாதாரண ஆளே கிடையாது. சரி என்ன இப்போ என்ன ஏன் நீங்கள் இதுமாரி கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னாரு. அதுமாரி அண்ணன் போயிட்டாரு. அண்ணன் போனால் போயிட்டு போகிறான், போ நீ யாகத்தை பண்ணி புண்ணியத்தை சேர்த்தியா அப்படின்னா. அரக்கர்களுடைய மனம் வந்தாலும் அண்ணன் மேலே அவ்வளோ பாசங்க. நம்ம மனிதர்களே அண்ணனை போட அவன் அண்ணன் கிடக்கிறான்ட்டு போயிடும். இவர் கேட்குறாரு, வந்தது சிவன்னு தெரியாது,
ஏன்பா நீங்கள் 10,000 ஆண்டுகள் தவம் பண்ணீங்க இல்லையா, இவ்வளோ யாகம் பண்ணீங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி நான் உங்களை பெரிய ஆளாக்கிறேன், உங்கள் அண்ணன் போன மாதிரியே இருக்கட்டும். என்ன சரியான்னு கேட்குறாரு அவர். யாக பலனாவது என்ன அது போயா, எனக்கு எங்கள் அண்ணன் வந்தா போதும்னா எத்தனை பேருங்க சொல்லுவான்? நம்ம மனுஷங்களை எத்தனை பேர் சொல்லுவான்? அரக்க பசங்க அவங்க. நீவு இறக்கலாம் கிடையவே கிடையாது. மிருகம் மிருகம் ஒண்ணுங்க. அவன் சொல்றான், எனக்கு யாக பலனே வேணாம், எங்க அண்ணனை எழுப்பு போதும்னா. அப்படியே வந்த சிவபெருமான் நடுங்கிட்டார். இந்த அரக்க பசங்களுக்குள்ள இப்படி ஒரு ஒற்றுமையாடா. டக்குனு யாகத்தியில கங்கையை விட்டார். யாகத்தி அணைஞ்சது. வெளியே தம்பி சிங்கமுகா நீ உயிரை விடாத, நான் வந்துட்டு அண்ணதை வந்துட்டு வெளியிலேருந்து சிவபெருமான் வந்துட்டாரு, கவலைப்படாத, நம்மளை காப்பாத்திட்டு அவரால் தான் வந்தேன் அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்தா மேலே ரிஷபாரூடத்தில் சாமி காட்சி விடுறாரு. என்ன தவம், என்ன வேள்வி, அட பிரமாதம்பா, கலக்கிட்டீங்க போங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எடுத்து அம்பாருங்க லிஸ்ட்டு, என்ன வேணும்? நான் கேட்குறான், இதை கேட்குறான், அதை கேட்குறான், 1 2 எதுக்கும் சாமி தலையிலையா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்னென்ன கேட்டான், சாமி தீர்மானம் பண்ணிட்டார். என்னன்னா, ஒரு 1008 ஓமகுண்டம் எப்போ அமைச்சானோ அப்போவே 1008 அண்டத்தை கொடுத்துட்டார். எடுத்துக்கடா, 1008 அண்டம் இனிமேல் ஓம் கண்ட்ரோல். 108 ஓமகுண்டம் எப்போ அதை சுற்றி போட்டானோ 108 யுகங்கள் உங்களை எவனாலே அழிக்க முடியாது போடான்ட்டார் சாமி. 1008 அண்டங்க. ஒரு சூரிய குடும்பத்துல, ஒரு பிளானட்ல, ஒரு பூமியில நம்ம இருக்கிறோம். அது மாதிரி பல லட்சம் சூரிய குடும்பம் இருக்குது. அதில் 1008 இவனுக்குன்னு கொடுத்தாராம். திருவாசகத்தில் ஒரு லைன் வரும், சிவபுராணத்தில் திருவாசகத்தில் சொல்லுவார் மாணிக்க வாசகர், 101 கோடியின் மேற்பட விரிந்தனன்றார். அவருடைய தவத்தில் அவர் கண்ட அண்டம் எத்தனைனா 101 கோடிக்கு மேலே இருக்குதுன்றார். யாரு? மாணிக்க வாசகர். அவர் தியானத்தில் கண்டுபிடிச்சது. 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்றார். எப்படி இருக்குமான பிளானட்டு, பழைய காலத்து வீடு பார்த்துக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஓட்டு வீடு நம்ம வீட்டில் இருப்போம், அங்கே ஒரு கிளாஸ் இருக்கும், என்ன பழைய பார்த்துருக்கோம்ல, ஒரு கிளாஸ் இருக்கும். சூரிய ஒளி அந்த கிளாஸில் பட்டோடனே அந்த அதுலேருந்து ஒரு அந்த அந்த லைட்டு அந்த விழும் இல்லைங்களா, அந்த வெளிச்சம் அதில் அப்படியே பறக்கும் பாருங்க நுகல்கள்லாம். அணுன்னு சொல்லுவாங்க. அணுவோட சின்னது அது. அதில் பார்த்தா எத்தனையோ தூசு மாதிரி போயிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அண்ட சராசரம். அதில் ஒரு துகள் தான் இந்த பூமி. அதில் சாமி இவன் பண்ண யாகத்துக்கு 108 கொடுத்தாராம். 1008 அண்டம் இந்தாடா உன் கண்ட்ரோல் இவன் செய்ததுக்காக 1008 அண்டம் கொடுக்குறாரு. 108 யுகம் யாராலையும் அழிக்க முடியாதுன்ற சக்தியை கொடுக்குறாரு. இவன் கேட்குறான், சாமி எனக்கு பறந்து போகிறதுக்கு இது வேணும், பல வாகனங்கள் வேணும், யாராலையும் அழிக்கப்பட முடியாத படைகள் எல்லாம் எனக்கு கொடுங்க, அந்த ஆயுதங்கள். திருமாலால நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. இந்திரன் கண்டா ஓடியே போடணும், பிரம்மா கண்டா நடுங்கணும், அப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் நீங்க எனக்கு கொடுங்கன்னாரு. எது வேணுமோ வாங்கிக்கா, இந்தான்னு கொடுக்குறாரு. இவர் என்னன்னு சொல்றது, கெட்டது செய்தாலும் தராரு, நல்லதுனாலும் தராரு. இவர் புரிஞ்சுக்கவே முடியாது. நடு அது அப்படிதான் செய்யும். என்ன வேணுமோ எல்லாத்தையும் அது சாமி நம்ம சொல்ல முடியுமா? சாமி 1000 தான் இருந்தாலும் இவனுக்கு நீங்க தந்துருக்கூடா சாமி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஒருத்தர் நல்லவர் நினைப்போம், அது சாமியுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவர்னு தெரியாது. நம்ம ஒருத்தனை கெட்டவன் நினைப்போம், அவன் மேல சாமியுடைய பார்வை எப்படிப்பட்டது. சிவனோடு ஒன்றி இருக்கணும்னா நம்ம நல்லார் பொல்லாருன்னு திங்க் பண்ணாத, அப்படியே நடுநிலைமையா போயிடணும். அப்பதான் சிவனோடு ஒன்ற முடியும். சிவன் குணம் அது பேலன்சிங் பண்ணிடும். அதனால அந்த ஸ்டேஜில் பார்த்து நம்ம அவருக்கு புத்தி சொல்ல முடியுமா? சாமி செய்தா அதில் நம்மளுக்கு பண்ணிட்டு தான் தெரியும், அவர் எதுக்காக செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நோக்கி 1000 பிரச்சனைகளே ஒரே நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும், அவரால் முடியும். அவர் செய்கிறாரு. அது மாதிரி இன்னும் கேட்குறாரோ கொடுக்குறாரு. இந்த வாங்கி அதை கேட்குறான், இதை கேட்குறான், பல வகையான படைக்கலம் கொடுக்குறாரு. பறப்பதற்கு தேவையான இது எல்லாம் எது வேணுமோ இது எதுன்னு கேட்குறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ சாமி சொல்றார், தேவர் சாமி சொல்றதா கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். தேவர் யாவரும் தொழப்படும் மூவராகிய நுங்களை. இதுக்கு முன்னாடி தேவரெல்லாம் 3 பேரை போய் கும்பிடுவாங்க. யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இவங்க 3 பேரை போய் தினசரி போய் பெருமானேன்னு வணங்கிட்டு வருவாங்க. தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் போய் வணங்கிட்டு வருவார்கள். இனி தேவர்கள் யாவரும் வணங்கக்கூடிய மூவராகிய நுங்களை போட்டாரு பாருங்க. உங்க 3 பேர் தான் இனிமேல் வணங்குவார்கள். யாரு? சிங்கமுக
தாரக சூரபத்மன் எல்லா தேவர்களும் வந்து நீ உங்களை வணங்குவார்கள்ன்றார். தேவர் யாவரும் தொழப்படும் மூவராகிய உங்களை எவர் வெல்வார் அப்படின்னா இருப்பாருங்க சாமி. ஓன் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவர் வெல்வார்னா இதோட ஒன்று வெல்ல யாரும் இல்லைடாண்ணா விசில் அடிச்சான் பாருங்க. அப்போ சாமி ஒன்று சொல்றாரு, அவன் காதலே வாங்கலாம். தாவில் நம் சக்தி ஒன்றே அலால் எவர் வெல்வார் உங்களை அப்படின்னா, தாவில்னா குற்றம் இல்லாத என்னுடைய சக்தி அல்லால். அதாவது யார்? முருகர் தானே சாமியோடைய சக்தியை வந்து அதுக்கப்புறம் அழிக்க வராரு. அவர் சொல்றாரு, அவன் அந்த எவர் வெல்வார் உங்களைன்னு சொன்னாரு, அதை மட்டும் தான் கேட்டான். அதுக்குள்ள சத்தம் போட்டான் பாருங்க. அதுக்கு ஒரு நடுவில் இவர் சொன்னதை காதில் வாங்கலாம். என்ன சொன்னாரு? தாவில் நம் சக்தி அல்லால், தாவில் நம் சக்தி ஒன்றே அலால் எவர் வெல்வார் உங்களைன்னு சொன்னாரே தவிர எவர் வெல்வார் உங்களை தான் காதல் விழுந்து இவன் கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த தாவில் நம் சக்தி அல்லால்ன்றத காதல வாங்கல. வரம் கொடுத்தாரு, சாமி மறைஞ்சாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டானுங்க. டே ஆடா போடா அப்படின்னு எல்லாம் கட்டி பிடிச்சி உருள்றானுங்க சூரபத்மனுங்கெல்லாம். என்ன நடக்கிறது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில சிந்திப்போம்.